இதில் கொஞ்சத்தை சாப்பிடாது இறாக்கு வேண்டா அப்பாவுக்கு நல்ல ருசியாக இருக்குது. சூப்பர். இப்போ அப்பா சோறுகளில் போயிட்டார். இதுதான அந்த உரைப்பை கொண்டு வர்றது. இது யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து சாப்பிட்றோம் உடல் கறி எல்லா வாசமும் வருது. இதாங்க அந்த சட்டி குடலை தண்ணிக்க போடுவோம், சுடு தண்ணியில் போட்டு. இந்த ஆட்டுக்குடல் பண்ணி அந்த நீ வணக்கம் ரவலே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமையல் காணொலி தான். என்ன சமையல் செய்ய போகிறோம் நாங்கள்? இந்த ஆட்டுக்குடல் பண்ணி அந்த நீ ஆட்டுக்குடல் வாங்கியிருந்தேன். அதாவது யாழ்ப்பாணத்தில் போய் வாங்கியிருந்தேன். நான் வாங்கி வந்து என்ன மாதிரி செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு வறுவல் உண்டு. ஆட்டுக்குடல் இந்த வறுவல் கிட்டத்தட்ட கரை மாதிரி தான், ஆனால் கரை மாதிரி இருக்காது, வறுவல் மாதிரி இருக்காது. ரெண்டுக்கு நடுவு பதத்தில் இருக்கும். அதாவது ஒரு பிரட்டல் மாதிரி இருக்கும். என்ன பிரட்டல் பதமாக வரும். இதில் என்ன பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடலை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலை. அதாவது ஒழுங்காக சுத்தப்படுத்தி எடுக்கிறது பெரிய வேலை. என்ன முந்தி குடல் கறி காய்ச்சி இருக்கிறீங்களே? முந்தி குடல் கறி காய்ச்சி நாங்கள் சுடுதண்ணியில் அவிச்சு போட்டு என்ன மாதிரி இருக்குது காய்ச்சிக்கல? காலை அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழா சாப்பிட்டு ஆடுன்னு சொன்னால் கச்சலாக வரும், இல்லாட்டி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்கும். வேப்பங்குள்ள சாப்பிடாத ஆடாக வேப்பங்குள்ள முதல் நாள் அதை முதல் நாள் சாப்பிட்டா ஒரே கச்சலாக தான் பெறும் கறி. அப்படி அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆடு வாங்கணும். என்ன வாங்கி இப்போ இது எந்த ஆடோ தெரியாது, அதாவது கடையில் வாங்கிட்டு வந்தது சாப்பிட்டு ஆடாக இருக்கும் நினைக்கிறேன். மேட்ச் சாப்பிட்டதோ மேட்ச் சாப்பிட்டு ஆடாக இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே எல்லாம் எப்படி எவ்வளவு போடணும்னு சொல்லி உங்களுக்கு கணக்காக சொல்லி தருவேன். இதை பார்த்து சமைச்சிங்கன்னு சொன்னால் ஒற்று புல கூட வராது, அவ்வளோத்துக்கு நீட்டாக சமைக்கலாம். நாங்கள் நினை போடுற சமையல் காணொலியில் பார்த்துட்டு நீங்கள் வைக்கக்கூடிய மாதிரி அந்த அளவு கணக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரியே அப்படித்தானே? மற்றது யாரான சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. பெல் ஐக்கானையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு சர்ப்ரைஸ் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தி விட சொல்லுங்க. அமர்த்தி விடட்டான். சரி, நாங்கள் இப்போ சமைக்க துவங்க போகிறோம். இப்போ முதலாவது வேலையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுக்குடலை நல்லா சுத்தப்படுத்த வேணும். சுத்தப்படுத்துறேன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வெட்டி வச்சு நான் அப்போது ஏன்னா வந்த உடனே வேலை வெட்டி வச்ச வேலை தான் அஞ்சாட ஆட்டுக்குடல். இதுதான் ஆட்டுக்குடல். இதை முதலாவது இந்த சட்டிக்கு கொட்டுங்க. அது முதல் கழுவணும் நல்ல. நான் தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து தரப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்க. சரியோ? இதுக்குள்ள அடுத்ததுக்குள்ள தண்ணி வாத்து கொண்டு வரணும். தண்ணி இதுக்குள்ள தண்ணி வாத்து கொண்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்பா தண்ணி வாத்து கொண்டு வரார். இப்போ தண்ணியை ஊற்றுங்க. அதுக்குள்ளே ஊற்றி இன்றைக்கு நான் தான் எப்படி செய்கிறேன்ட்டு சொல்லி கொடுக்க போகிறேன். நானும் ஒரு எனக்கும் இந்த ஆட்டுக்குள்ள காய்ச்ச தெரியுமே தான். இந்த பேருங்கோ காணும் என்ன ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றுங்க. இது கழுவுறதுக்கு தான். சரி, அடுத்தது இதுக்குள்ள மஞ்சள் 2 கரண்டி மஞ்சள் போடுங்க. ஏற்கனவே 2 தரம் நான் கழுவி போட்டுனது. ஏற்கனவே 2 தரம் கழுவி திருப்பியும் கழுவுறேன். ஏன்றால் இந்த வடிவாக க்ளீன் பண்ணணும். 1 கரண்டி காணும். 1 கரண்டி ஏன்டா இது பெரிய கரண்டி தானே. இதை நல்லா கழுவுங்க. இந்த மாதிரி நல்லா கழுவணும், வடிவாக கழுவணும் மஞ்சளில் போட்டு. அப்போ தான் அந்த வெடுக்கு மடமடு வடும். என்ன இது வடிவாக கழுவினா அது இந்த ஆட்டுக்குடல் இந்த வாசம் போவிடும். ஆனால் ஓரளவு அப்போ அந்த ஆனால் வடிவாக கழுவினா தான் இந்த வடிவாக முதலே கழுவி அசுத்தமானதுகள் எல்லாம் விடுபடும். இந்தெல்லாம் கழுவலும் காணுமோ. இதுக்கு பின்னாடி திருப்பி அவிக்கணும் தெரியுமா? ஏற்கனவே 2 தரம் கழுவி போட்டேன் நான். அதுதான் ஃபுல்லாக கழுவி இந்த இதெல்லாம் போயிட்டு நாங்கள் இதுக்கு எடுத்து போடுங்க. அப்படியே வாரம் போடும் வடிவாக புள்ளிஞ்சு எடுக்கணும். என்ன ஏற்கனவே 2 தரம் நல்லா வெட்டி போட்டு தான் கழுவினேன். அப்படியே கழுவினா எடுபடாது லேசில். சில பேர் இந்த ஏன் உறிஞ்சி எடுக்கிறவங்க தோலை உறிஞ்சி அது முழுசாக இருக்கே எடுக்கணும். அதே எடுக்கிற போட்டு எடுக்கணும். நீ அவிக்க முதலே கழுவிட்டேன். இல்லை அப்படியே சில பேர் எடுக்கிறே இல்லையா? அப்படியே தோல் இந்த மேல் தோல் தும்புமா இருக்கிற அது சில பேர் எடுக்கிறே இல்லையே. சில பேர் எடுப்பினா சில பேர் எடுக்கிறே இல்லை. ஆனால் அது இருந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்தா காய்ச்சிட நீங்கள்? நாங்கள் பொடியெல்லாம் அங்கே ரோட்டு இதில் முந்தி காய்ச்சி அடிக்க கழுவி இழுத்து தான் எடுத்து போடுக்க தான் அடிக்கிறது. இது செய்கிறோம். அது என்ன எடுத்து சுடுதண்ணிக்க போட்டு அவிச்சா பிறகு அது போட்டு அந்த தோலை உரிக்க தண்டை வளர்ந்த மேல் தும்புமா இருக்கிற தோல் வரும். ஆனால் அப்படி செய்யல. அந்த கடையில எல்லாம் வந்து தும்பு கிடக்குறது. தும்பு கிடக்குதான் சில பேர். இந்த கடையில் நாங்கள் வாங்கிய குடல் கறியில் தும்பு இருக்கிறது தானே. தும்பு இருக்கும் தான். அது அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கு. நாங்கள் பொடியெல்லாம் செய்ய அப்படி தான் செய்கிறோம். நாங்கள் கிடையாடி கேட்கல. சரி, என்ன இப்போ சமைக்க தோங்க ஏற்றி விடுவோம். சரி, தண்ணியை ஊற்றுங்க. இதற்காக கொதிக்க வைக்கணும். இந்த சட்டி நான் அப்போதே கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா அது புது சட்டி தானே. இந்த சட்டிக்கானே செய்கிறது. இந்த சட்டிக்கான் செய்ய போகிறோம். இப்போ அவிக்கணும் திருப்பி இருக்கா. அப்போ இதுக்குள்ள தண்ணி இதுக்குள்ள தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. இப்போ இதுக்குள்ள சரி நெருப்பு முட்டியாச்சு. நெருப்பு முட்டினா அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் நல்லா சுடுதண்ணியை கொதிக்க விடணும். என்ன நல்லா கொதிக்க விடுங்க.
கொதிக்க விட்டு தானே போடணும். அப்போ கொதிக்க விட்டு கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க உங்களோட முறையை சொல்லுங்க. நாங்கள் இப்படியே போட்டு அவிச்சு போட்டு இந்த தோலை உரிச்சு இப்போ எந்த திருப்பி தாளிச்சு இது இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க அப்போ. இப்போ அவிச்சு இதுக்குள்ள திருப்பி என்ன ஒரு கரண்டி மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா தண்ணியை சூடாக்கணும் ஃபுல்லாக விட்டு. இப்போ திருப்பி இதுக்குள்ள மஞ்சள் தூளை போட்டு இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். வேக விட்டு திருப்பி தான் விளையாட்டு காட்டணும் நாங்கள். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொதிக்க விட்டு இருக்கிறோம் தண்ணி. எரியுறது தெரியலையோ? எரியுது. அது என்னென்ன அந்த வெளிச்சத்துக்கு தெரியல. இப்போ நல்லா கொதிக்க விட்டு இருக்குது. இந்த பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வலிக்கிடுது. என்ன சொன்னால் அது கொதிக்கிறதுக்கு கஷ்டப்படுது. பெரிய சட்டி தானே ஆக்கியால் கொதிக்க கஷ்டப்படுது. இந்த சட்டி சூடாகவே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே நடக்குது. இங்கே பாருங்கோ இன்னும் பெரிய அளவுக்கு அதாவது சூடாகின மாதிரி தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புகை வருது பாருங்கோ. புகை இல்லை, குமிழி வரணும். குமிழி வருது, சின்ன சின்ன குமிழி வருது. சுடலில் தண்ணிக்க போடுவோம். சுடு தண்ணியில் போட்டு ஒரு அவியாக விட்டு திருப்பி இருக்க மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி போட்டு இது ஒரு காமலத்தியால் ஒரு 10 நிமிஷம் மூடி அவிய விடணும். ஒரு 15 நிமிஷம் என்ன 10 நிமிஷம் 10 என்னடா சட்டி இப்போ தான் புது சட்டி ஆகியால கொஞ்சம் 15 நிமிஷமாவது 15 நிமிஷமாவது அவிய வேணும். எரியுதா? எரியுது கொஞ்சம் குறைவாக தாங்களுக்கு கேஸ் என்ன தெரியுது இல்லை, வெளிச்சத்துக்கு தெரியுது இல்லை வெளிச்சத்துக்கு. ஒரு 12 நிமிஷம் ஆகிடுது. இந்த மாதிரி நுரைக்கும் பாருங்கோ. நுரைக்கிறது என்னத்துக்காண்டின்னு சொல்லுங்க அப்போ. இது கொழுப்பு தான் கொழுப்பு நுரைக்குது. மாதிரி அந்த கழிவுகள் எல்லாம் இதாகுது சிலதுகள். இனியும் திருப்பி நாங்கள் நல்ல தண்ணியில் கழுவி எடுக்க வேணும். திருப்பியும் கழுவி எடுக்கணும். வேண்டாம் சுத்தமாக செய்தால் தான் இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். சில பேரே குடல் சாப்பிடல நினைக்கிறீங்க. குடல் அது அழுக்கண்டு தான் சில சுத்தம் இல்லாத சாப்பிட்றதில்ல. இப்படி கலவைகளை இப்படி செய்யக்கலாம் ஃபுல்லாக அது போகணும். எது சத்து போகும். சத்து என்னென்று போகும். இப்போ கோழி தச்சியில் தசையில் தானே சத்து இருக்குது, புரதம் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் சத்து போகாது. வடிவாக கழுவி எடுத்தால் தான் இது நல்ல வடிவாக ஃபுல்லாக போகுது. இந்த கொழுப்புலாம் மேலே வந்து விட்டு இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துனீங்களா? குடலை பார்க்க ஆசையாக இருக்குது. இன்னும் அவிய விட்டால் அந்த இது போகக்கூடும். இனி அவிய கூடக்கூடாது. இனி கழுவோம் நமக்கு திருப்பி காணும். இப்போ ஒரு 13 நிமிஷம் ஆகிடுது என்ன சரியா? 13 நிமிஷம் நிப்பாட்டி போட்டு நாங்கள் இதை திருப்பி இருக்கா எடுத்து கழுவணும். ஒவ்வொரு குடலை அடுங்க. அந்த வாசம் அப்படியே கிடக்குது. என்ன வாசம் பெருமில்லை, குடல் வாசம் அந்த படியே இருக்கும் இல்லை. இதுக்குள்ள தண்ணியில் போட்டு திருப்பி இருக்கா கழுவி எடுக்கணும். திருப்பி வடியாக கழுவி எடுக்கணும். என்ன இப்படி கழுவி எடுத்தால் தான் ஒழுங்கா வரும். இருக்கா கழுவி கொண்டு வந்து இதுக்குள்ள கழுவி எடுப்போம். கொழுப்பு தான் மேலே மிதக்குது. என்ன இதில் பார்த்தா தெரியுமே என்ன கொழுப்பு மேலே மிதக்குது. வேற கொஞ்சம் வறண்டா பிறகு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்கட விட்டு தேங்காயில் எடுத்த தேங்காய் எண்ணெய். என்ன தேங்காய் எண்ணெய் தேங்காயில் எடுத்து உரிச்சு படித்த தேங்காய் காய வச்சு கொண்டு போகிறது. என்ன அங்கே காய வச்சு இப்போ காய வச்சு கருத்து போச்சு, மழையில் நினைஞ்சு கருத்து போச்சு. அங்கே பார்த்து வச்சு கிடக்கு. அதை விளக்கு வச்சுக்கிட விளக்கு. இந்த பேரங்கோ சட்டி டக்கண்டு இதாகுது போல. இப்போ சூடாகுது டக்கண்டு. என்ன செய்ய போகிறீங்க? எண்ணெய் விட போகிறோம். சட்டி காய்ஞ்சிட்டு எண்ணெய் நல்லா விடுங்க. இது எண்ணெய் கறி தானே. இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சு வர நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது இதில் ஒரு காம்பு இந்த கருவேப்பிலையும் பெரிய வெங்காயமும் நாங்கள் ஒரு இந்த கலர் தங்க கலர் இல்லை கண்ணாடி கலர் வர மாதிரி கண்ணாடி கலர் வதக்கி எடுக்கணும். நாங்கள் என்ன மாதிரி கண்ணாடி கலர். நீங்கள் என்ன மாதிரி எடுப்பீங்க? நாங்கள் அந்த மஞ்சள் கலரில் வர மட்டும் வதக்கிறது. வதக்கி போட்டு எடுப்பீங்களா இல்லை வச்சுருப்பீங்களா? அப்படியே போட்டு இதுக்குள்ள இது வேறு விதம் வித்தியாசம். இது நான் வேறு விதம். இது பழைய நான் மினைக்கிட்ட போய். ஆனால் இப்போ டக்கண்டு இதாகுது. என்ன என்ன இப்போ சூடாக இருந்தானே சூடாக்கினா தானே. இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னேன். நீங்கள் கருவேப்பிலோடவோ வெங்காயம் போடுவோம். முதல் வெங்காயத்தை போடுங்க. பெரிய வெங்காயத்தை. இதில் மொத்தமாக 150 கிராம் வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம். மற்ற இதுக்கு கொஞ்சம் கிடக்குது. இந்தாங்கோ அந்த சட்டி பத்தாது. இந்தாங்கோ சட்டி என்ன சட்டிக்கு எவ்வளோத்தியாச்சு. இந்த பாருங்கோ இதுக்கு 150 கிராம் வெங்காயமும் பெரிய வெங்காயமும் மற்றது ஒரு கொப்பில் ஒரு காம்பு. என்ன ஒரு காம்பு இது என்ன கருவேப்பிலை. இந்தாங்க இதை எடுங்க போடுங்க. கருவேப்பிலை ஒரு காம்பு போடுவா. ஒரு காம்பு காணும். சரி இதை நல்லா வதக்குங்க. தங்க கலர் அதெல்லாம் விளையாட்டு கிடக்கு. சின்ன வெங்காயத்துக்கு வேலை கிடக்குது. இது 75 கிராம் சின்ன வெங்காயம். இந்த கிராம் எல்லாம் என்னென்னு பார்த்து நான் சொல்லுங்க அப்போ. சும்மா சொல்லுங்க அப்போ. செலவுல பார்த்ததோ அந்த இது வச்சுக்கிறேன். இது நான் அளந்தில்லை சாப்பிட்றேன். நான் இப்போ அளந்து சாப்பிட்றதால அந்த இதில் தராசில் அளந்து கிராப் பார்த்துறாட். இந்த தராசு இல்லாதாக்கள் சும்மா கை கணக்குக்கு பார்த்து செய்யுங்க.
இந்த பார்க்க தெரியுதானே இந்த இந்த சட்டி இந்த இது இன்னொரு கப் வரும் நினைக்கிறேன் இவ்வளோ 75 கிராம் 150 கிராம் 2 கப் வரும் 2 கப்பிலானே போட்டது. தங்க கலர் வந்தா தெரியுது. தங்க கலர் போல சின்ன வெங்காயம் போல தங்க கலர் இல்லை, தங்க கலர் இல்லை, கண்ணாடி கலர். கண்ணாடி கலரும் தங்க கலர்ண்டா ஆக புரிஞ்சு ஓடும். என்ன தங்க கலர்ண்டா மற்ற வெங்காயம் அதெல்லாம் வேலை கிடையாது. இதை எடுத்து வைக்கணும். இப்போ நாங்கள் திருப்பி எடுக்கணும். ஓ இது எடுக்கணும், கொஞ்சம் கலர் வந்தோடனே எடுக்கணும். இது என்ன தெரிஞ்சு தங்க என்ன கண்ணாடி கலர் வரேன்னு சொன்னால் ஒரு 50 வீதம் பொறிக்கணும் நினைக்கிறேன். என்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடல் கிட்டத்தட்ட 50 வீதம் தான் நாங்கள் அவிய வச்சு. நாங்கள் ஆக ஃபுல்லாயும் அவிய வைக்கல. இங்கே வேறுங்க ஏன்டா அவிய வச்சா இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும். என்ன இது இப்போ அதோட சேர்ந்து பொரியவில்லை வேணும், வழங்கவில்லை வேணும் பேருந்து. அது மூலம் சொல்லி தரேன் பொறுங்க. இது எந்த சமையல் இப்படித்தான் வித்தியாசமாக சமைப்பேன்னா டெய்லி ஒரே மாதிரி சமைக்கக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்கணும். சாப்பிட்டு பார்ப்போமா? வித்தியாசம். ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்கள் உண்மையாக சொல்லணும். உப்பு தான் கணக்காக போடணும். இப்போ அந்த கண்ணாடி பதம் வந்துடுது. வேறங்க இதில் பார்த்தா தெரியும் கண்ணாடி பதம் வந்துடுது. இதுக்கு மேலே நாங்கள் இப்படி பொரிச்சோம்னு சொன்னால் வெங்காயத்தை என்ன கலரில் வரும்னு சொன்னால் தங்க கலரில் வந்துடும். இப்போ இந்த கண்ணாடி கலரோடையே நாங்கள் வெங்காயத்தை இங்கே எடுத்து வைக்க போகிறோம், அதாவது தனி எடுத்து வைக்க போகிறோம். இதில் பாருங்கோ இதுதான் அந்த கண்ணாடி பதம். இந்த மாதிரி தான் நாங்கள் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கணும். இதை சின்ன வெங்காயம் இருக்குது. இது 75 கிராம் தான் இருக்குது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை டேஸ்ட்டு தெரியும் தானே, சுவை கூட. பெரிய வெங்காயத்தையும் விட சின்ன வெங்காயம் சுவை கூட. இந்த சரி வழியா விடுங்க. இதோட சேர்த்து என்ன போடணும்னு சொல்லுங்க. அப்போ இப்படி நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, இதுக்குள்ளே போட வேணுமா? இதுக்குள்ளே தான் போடணும். படியா கொட்டுங்க வந்தாங்க தனி கூட்டி விடுவோம். என்ன ஏண்டா இது கூட்டி விட தேவையில்லை எல்லா விழாத்துக்கு. ஆனால் அடுப்பு 2 விடும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ. செய்து பார்த்து ஒரு பிள்ளை வந்தால் வீட்டை வரலாம். என்ன ஏதாவது பிள்ளை வந்தால் வீட்டை வந்து கேட்கலாம். எங்கட கண்ணு முன்னால் வந்து நீங்களும் செய்து பாருங்கோ. ஏதாவது பிள்ளை இருந்தால் நாங்களும் சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் எனக்கு சுவராக தெரியும், இது வேறு லெவலில் வருமென்று சொல்லி சுவராக எனக்கு தெரியும். என்ற அவ்வளோத்துக்கு தான் வேறு லெவலில் மினக்கட்டு செய்கிறோம். ஏனென்றால் இவ்வளோத்துக்கு மினக்கட்டு நேற்று அன்றைக்கு என்ன மாதிரி மினக்கட்டு செய்து நாங்கள் இது அந்த கழுவுறதுக்காண்டி தான் மினக்கட்டு இருக்கோம். இவ்வளோத்துக்கு கழுவுறதுக்காண்டி தான் இவ்வளோத்துக்கு மினக்கட்டு இருக்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. சமையல் செய்கிற சின்ன வேலை, கழுவி எடுக்கிறேன்டா பெரிய வேலை. நான் வெட்டைக்கப்பட்ட பாருண்டாலும் வெட்டைக்கில் அதை பச்சை பச்சை எல்லாம் வந்துச்சு. அது குலை, அதுதான் குலை குலை சின்ன பதத்தில் வர வேணும். இது இந்த கணக்கார் கொஞ்சம் பொரிஞ்ச நேரத்தில் இந்த தக்காளியை கொட்ட வேணும். பொரிய வேணும். அதுக்கு இல்லை தக்காளி கொட்டலாம் இந்த டைமில். ஏனென்றால் கணக்காக பொரிஞ்சு தக்காளி கொட்டி விடுங்க. இருக்கா தக்காளியை கொட்டி தக்காளி இருக்கா கிளறி விடுங்க. பாருங்க குடலை கொட்டுறோம். இதுக்குள்ள இந்த பொரியலோடு சேர்த்து குடலை கொட்டி போட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் இப்படி வதக்கி கொண்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி வதக்கி கொண்டிருக்கோம். என்ன உப்பு போட போகணும். இது கூடி போட்டு போட கொஞ்சம் குறைங்க கடைசியில் பார்த்து போடலாம். இவ்வளோத்தையும் போடுங்க. ஓகே இதுவும் குடி நேரம் தான் கிடக்குது. காணும் இதுக்கு மேலே போடாங்க. எனக்கு அந்த உப்பு பார்த்து போடணும். இந்த கூடிச்சண்டா இப்போ இந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இப்போ வந்து கடைசியில் பார்த்து போடலாம். ஏன்டா உப்புன்றது கைப்பக்குவம் தானே. இதுக்கு இந்த இவ்வளோத்துக்கும் ஒரு 6, 7, 8 கிராம் உப்பு காணும். 8 கிராம் 750 கிராம். இதுக்கு ஒரு 7, 8 கிராம் உப்பு காணும். 750 கிராம் குடலுக்கு, அதாவது 3/4 கிலோவுக்கு சரியாக ஒரு 8 கிராம் உப்பு காணும். இப்போ தெராசு கொண்டுல அதில் சும்மா ஒரு கை கணக்கு போட்டு நாங்கள் தெராசிலேண்டா போட்டு பார்க்கலாம். வேறங்கோ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ குடல் கறி ரெடி ஆகி கொண்டு இருக்குது. கறின்னு சொல்லி இல்லாத ஒரு பிரட்டல் உண்டு. அதுக்கும் எங்கட ஸ்டைலில் செய்கிறோம். என்ன எந்த ஸ்டைலில் செய்கிறேன் அதுவும் இன்றைக்கு அப்பாவுக்கு செய்து கொடுக்குறேன். அவர் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார். நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு திருப்பி மறுபடியும் உணவு கட்டுப்பாடுக்கு போயாச்சு. ஏன்னு சொன்னால் தெரிந்த நடந்து ஓட்டு இங்கே முதல் பயிற்சி கூட, இப்போ பயிற்சி குறைவு. ஆகையால் உடம்பு டக்குண்டு கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஏறுதுங்கோ. ஆகையால் உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டேன். அதை விட நடக்கேக்கில் பெருசாண்டு கூட இல்லை. இங்கே வந்து தான் டக்கு கூட்டிச்சுது. நடக்கேக்கில் 1-2 கிலோ கூட்டினதேன்னு சொல்லுங்க. அப்போ குறைஞ்ச ஒரு 3-4 கிலோ வரை இருக்கும். ஏன்னு சொல்லுங்க. அப்போ இங்கே நான் டயட்டு ஜிம்மோடு இருந்தேன். நான்
அங்கே அப்போ அங்கே போய் கண்ட வாட்டுக்கு சாப்பிட டக்குண்டு இரவில் கூட சாப்பிட்டு படுத்தா ஒரு ஏதாவது சாப்பாடு ஈர்த்தம். அது எங்கட உடம்பும் அப்படித்தான். சாப்பிடலாம், இரவு கூட இரவு தானே அங்கே போய் சாப்பிட்ற பசி இல்லை. மத்தியானம் சாப்பிட நடக்கலான்ட்டு சாப்பிட்றது இல்லை. நல்லா புரியுது என்ன இந்த இங்கே பாருங்க. இப்போ குடல் நல்ல பொரிஞ்சோன்று இருக்கு. என்ன பொரிய நேரம் செல்லும், பொரியிற அளவுக்கு வராது. இப்போ சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 நிமிஷம் வந்துடுது வேறங்கோ. இப்போ நாங்கள் தண்ணி விட போகிறோம். ஒரு கணக்காக விடுங்கோ. இவ்வளோ தண்ணி விட்டு நான் காட்டுறேன்ங்கோ. தண்ணி ஒரு கணக்காக விடணும். தண்ணியை விட்டுட்டு நாங்கள் மூடி விடுவோம். கொஞ்சம் காணும் கொஞ்சம் மூடி விடுவோம். அந்த வெங்காயம் அதுகள் போடுற பிறகு அதெல்லாம் பேருந்து கடைசியில் மஞ்சள் தேவையில்லை. மஞ்சள் ஏற்கனவே கணக்கத்திரம் போட்டுட்டு வந்தானே. மஞ்சள் அப்போது அந்த கழுவைக்கிலேயே அந்த இதாக்கி கழுவைக்கிலேயே கணக்கத்திரம் போட்டாச்சு. வேணுமெண்டா ஆசைக்கு ஒரு கொஞ்சம் போடலாம். நீங்கள் நான் போடுறேன்டா போடுங்க. கொஞ்சம் கிடக்கு மஞ்சள் தண்ணி கிடக்கு. மஞ்சள் தன்மையாக தான் கிடக்குது ஏற்கனவே. நல்லா இதுக்கு நல்லா சுரண்டி விடுங்க. இந்த இதுக்குள்ள ஒட்டி கொண்டு கரையில் இந்த அந்த கரை தொங்கல் மூடி விடுவோம். இதுக்கு தூளும் அவ்வளோ போடுறது இல்லை தெரியுமா? தூள் போடணும், மூடி விடுவோம். மூடி விடுவோம். மூடி விட போகிறோம். இந்த பாத்துலாம் இப்போ இருக்குது. இனி ஓரளவு கொதிச்சு வேணும். அந்த எண்ணெய் மேலே மிதக்க வேணும். அந்த மாதிரி இது ஒரு சரியாக ஒரு 7-8 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் 7-8 நிமிஷம் விடத்தான் வேணும். அந்த பார்த்து எடுக்க வேணும். என்ன சோறு அவிச்சு வச்சுக்கிறீங்களே? சோறு காய்ச்சி வச்சிருக்கு. காய்ச்சிறதா விற்கிறது சோறு அடுப்பில் அவிச்சு வச்சிருக்கு. அப்போ காய்ச்சிற இல்லையோ? காய்ச்சி தான் வச்சுக்க. சோறு காய்ச்சிறதா விற்கிறதோ? சோறு காய்ச்சிறன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அப்போ அவிக்கிறீங்களா? பேர் அவிக்கிறது சார்ண்டு சொல்கிறோம். இல்லை காய்ச்சிறன்னு தான் சொல்கிறேன். அப்போது சீரகத்தூள் என்ன தூளை கொட்டினானோ தெரியாது. சீரகத்தூள் அந்த இதில் போத்தலில் பக்கெட்டில் ஒரு போத்தல் கிடந்தது. என்னது அது என்னென்று தெரியல. சீரகத்தூள் எனக்கு தெரிஞ்சு வேறு தூளாக இருக்காது. இங்கே வேறங்கோ இதில் கிடக்குது. வேறங்கோ ஒன்று மிளகு மிளகு சீரகம் கலந்துருக்குது. என்ன தூளாண்டு வடியாக தெரியல. நீங்கள் இந்த சீரகத்தூளும் மிளகுத்தூளும் தான் கிளவுங்க. நாங்கள் சீரகமும் மிளகும் தான் கிளந்து நாங்கள் மணந்து பார்த்தோன்னா சீரகத்தூள் மாதிரி தான் கிடந்தது. 4-5 பக்கெட் இருந்தது. அதில் சீரகத்தூள் இல்லை. இங்கே வேறங்கோ இது கடைசி நேரத்தில் போடுவோம்ங்கோ. இங்கே போட்டானா இல்லை உரைப்புக்காண்டி தான் இது போடுறது. இல்லை நல்ல புவைக்குது போல். எல்லாம் அவிய கிடக்குது. அவிய தரையே நீ திறந்து விட்டா கணக்காக இருக்கு நினைக்கிறேன். என்ன இல்லை இந்த மூடி அவிய விடும். கொஞ்சம் நேரம் அவிஞ்சா தான் இல்லை. ஆனால் வாசம் கொண்டு வருது. என்ன வாசம் வருது? குடல் இஞ்சி பூண்டு வாசம் வருது. என்ன எல்லா வாசமும் வருது. இப்படியே நாங்கள் வந்து தண்ணி வற்றி மேலே அந்த எண்ணெய் மிதக்க வேணும். எண்ணெய் மிதக்கும் தானே. இந்த எண்ணெய் பாருங்க. இந்த இதில் கரையில் தெரியுது பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கிற பக்கத்துக்கு விட வேணும். நாங்கள் இது கன நேரம் அவிக்க விடணும். நைக்கிற மாதிரி இன்னும் கணக்கு அவிக்கிறதுக்கு கணக்கு கிடக்கு. வந்து அவிஞ்சாலு சாப்பு படம் எப்படி சாப்பு படம் இல்லாடி சாப்பு படாது. பல்லு இருக்கிறவ சப்புணும். இப்போ கடைகளில் குடல் கறி நல்லா இருக்கு. அது ஒரு விநாயகரியே ஒன்று விட்டல் அவிக்கிறத குடல் கறின்னு சொன்னால் விழாவளியில் விற்கிற குடல் கறி தான் அந்த மோசம் போட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து சாப்பிட்ற குடல் கறி யாழ்ப்பாணம் இல்லை சகல முந்தி வாங்கி வரீங்களே அந்த குடல் கறி தான் விழானில் விற்றது. விழானில் விற்கிறதா முந்தி வாங்கி கொண்டு வர நாங்கள் முந்தி ஆசைப்படுறாங்க. ஆனால் காய்ச்சல் இல்லை. குடக்கறியை போய் அங்கேயும் காய்ச்சிருக்கிறீங்களே? இங்கே நாங்கள் காய்ச்சல் இங்கே இருக்கா காய்ச்சல்? என்ன இங்கே இருக்கா ராசனை கொண்டு சோதி இல்லை 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 அம்மா காய்ச்ச மாட்டா தெரியும் தானே. அம்மா காய்ச்சா விடுறதில்ல. குடல் இந்த அடிவரைக்க மட்டும் காய்ச்சல காய்ச்சல காய்ச்சா விட இல்லை. இந்த பேரங்க காய்ச்சின கரை கிள்ளி கொண்டு வந்து நான். ஆனால் அந்த பேரங்க இப்போ இந்த எண்ணெய் பதம் வருது. தண்ணி வத்த பேரங்க இப்போ ஒரு எத்தனை வீதம் அவிஞ்சிருக்கும்? இப்போ ஒரு 60 வீதம் அவிஞ்சு போச்சு. 60 வீதம். ஏன்னா அந்த குடல் நினைக்கிற மாதிரி இல்லை. சரியாக கஷ்டப்படும். தூளை போட மஞ்சள் எடுத்து வச்சுக்கிறீங்க. தூளை போட மஞ்சளை போட்டு தூக்கி வச்சுக்கிறேன். தூளும் கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 கரண்டி போட்டிங்களா கணக்காக இருக்கும். தூள் இந்தாங்க வேலை போடுவோம். இதெல்லாம் கடைசி நேரத்தில் போடுறது. இந்த வேறங்க தூள் போடுறோம். இப்போ 1 என்ன ஒரு கரண்டி 2 டீஸ்பூன் போட்டால் காணும். என்ன அதுக்கப்புறம் உரைப்புக்கு பேருந்து அதுக்கப்புறம் இது போடலாம். இது எதுன்னு சொல்லுங்க. மிளகு
சின்ன சீரகம் சின்ன சீரகம்னா இந்த சீரகத்தூள் சீரகத்தூள் நல்லா கலந்து விடுங்க. அது கடைசி நேரத்தில் சம்பவம் அதுக்கு அந்த வெங்காயத்துக்கு கருவேப்பமில்லை காணும். ஏன்னா அதில் பொறிச்சு வச்சுக்கோமே நாங்கள் இதோட கருவேப்பமில்லை காணும். இஞ்சால் கூடுதலாக கருவேப்பமில்லை கூடுதலாக கறிகளுக்கு போடுறவ என்ன கிளிநொச்சி எல்லாம் பார்த்துருக்குறேன்னு போட்ட கருவேப்போட போடுவேன். கிளிநொச்சி எல்லாத்துக்கும் நல்ல மில்லை கருவேப்பிலை நல்லா கலராக வந்துட்டு என்ன தூள் போடத்தானே கலர் தரேன். இப்போ நீங்கள் ஒரு அந்த இதை மட்டும் எடுத்து பாருங்க, தண்ணியை மட்டும் உப்பு காண முடியும். உப்பு தான் மெயின் காணுமே. எண்ணத்தன்மையால் கொஞ்சம் பத்தோணும் போல என்ன இன்னும் உப்பு காணும் காணும் என்ன கூடி போட காணும் கணக்காக இருக்குது. அந்த எண்ணத்தன்மையால் கண்டுபிடிக்க முடியாது. உப்பு கொஞ்சம் போட்டு நாங்கள் இதில் இந்த 3/4 கிலோ வாங்கி இவ்வளோ கறி தானே வந்திருக்கு. என்ன என்ன 2 பேரும் காணும். இது 2 பேருக்கு இப்போ காணும் இல்லை 2 பேருக்கு. ஆனால் அது பெருசாக என்ன சொல்கிற ஒரு 1600 ரூபா இருந்தால் காணும். முந்தி அந்த பேக்கெட் வேண்டியாரனா 30 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட். எது அந்த இறைச்சி கொடு பேக்கெட்டா? இறைச்சி இல்லை குடக்க வேண்டியவன். அது ஒரு இது 30 ரூபா. 30 ரூபா. இப்போ அது இப்போ 300 ரூபா விற்பிடும். 300 ரூபா விற்பிடும். 300 ரூபா 400 ரூபா 30 ரூபாயா முந்தி. ஒரு சின்ன டிஷ் தானே. அந்த மண் சட்டியோட ஒரு கொஞ்சம் சின்ன அந்த சில்வர் சட்டியில் ஒரு டிஷ் 30 ரூபா. 30 ரூபா வரைக்கா ஒரு 5-6 பேக்கெட் பண்ணி கொண்டு வருவார். அதில் கரைக்க ஓட்டு என்ன சோத்துக்கு ஓட்டு சாப்பிட்றேன். சோத்துக்க வேண்டி வந்து அவையும் சாப்பிட்றவன் நீயும் சாப்பிட்றவன் கறியும் சாப்பிட்டவன். சாப்பிட்டாது சின்ன இல்லை என்ன சின்ன இல்லை இதை பேர் தந்தால் மோசம் போயிட்டு. இன்னும் ஒரு விஷயம் உண்டு. இந்த இதை அடிக்கடி இப்படியே கிளறி கொண்டே இருக்கணும். ஏன்டா இது குடல் அவியவும் கஷ்டப்படும். அதை விட கீழே அடிப்பிடிச்சும் போடும். அடிப்பிடிக்காது எண்ணத்தன்மை இருக்குல்ல. ஆனால் அடிப்பிடிக்கிற மாதிரி தானே கிடக்குது எண்ணத்தன்மையாக இருந்தாலும். இதில் அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே வேறங்கோ ஓரளவு வேகி கொண்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் பிடிக்குமோ குடல் கறி சாதாரணமாக காய்ச்சல் அது கஷ்டப்பட்டு தான் காய்ச்ச வேணும். நேரம் பிடிக்கும். 5 நிமிஷத்துலேயோ 6 நிமிஷத்துலேயோ எல்லாம் காய்ச்சலாது. இல்லை நாங்கள் அப்போது பொறிச்சு வச்ச அந்த வெங்காயம் இருக்குது தானே, அதாவது கண்ணாடி கலரில், அதை நாங்கள் இப்படியே கொட்ட போகிறோம். இங்கே அதை அப்படியே கொட்டி போட்டு இதையும் இப்படியே இந்த மாதிரி வதக்கணும். இதோட போட்டு இங்கே பாருங்க வதக்க இந்த மாதிரி தான் கிடக்குது. ஆனால் பார்க்க ஆசையாக இருக்குதுங்க. எனக்கே சாப்பிடணும் போல இன்னும் இந்த டயட்டை வீணாக போன டயட்டை பிடிச்சி அடிவிட குறையாது அப்படி ஒரு உடம்பு வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மிளகுத்தூளும் இது என்ன தூள் மற்றது சின்ன ஜீரகத்தூள் சீரகத்தூளும் கிடக்கு. இங்கே அதை தான் கொட்டுறோம். உங்களோட அதாவது உரைப்பிக்க தேவை கொட்டணும். காணும் இது கணக்காக தான் கிடக்குது. கூடவும் கொட்டையில் இதுதானே அந்த உரைப்பை கொண்டுறது. இது வறுவல் தானே. அப்போ இந்த மிளகு கண்டிப்பாக தேவை. இப்படி நல்ல இதை போட்டு கிண்டவணும். சரியா இங்கே வேறங்க கிண்டினா இந்த மாதிரி தான் கிடக்குது. இங்கே எப்படி இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க. அப்படியே கிண்டி போட்டு இந்த எப்படி இருக்குது பார்க்க ஆட்டுமா போல என்ன பார்க்கே வாய் ஊரும் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. சரி இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தால் இதை இருக்குது தானே, இதை குறைச்சி விடணும். ஒரு கணக்கு குறைச்சி விடு. முதல் ஃபுல்லாக கிடந்தது. நான் ஒரு கணக்கு குறைச்சி விட்டோம்னு சொன்னால் இதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷமாவது இது அவிய விடணும் குறைஞ்சது. அப்போ தான் கருவேப்பிலை தேவையில்லை. வேணுமெண்டா போடலாம். உங்களுக்கு கருவேப்பிலை வேணுமோ காணும் என்றால் சரியில்லை. கருவேப்பிலை கணக்கு இருந்தாலும் வேக கடிபட்டு இருந்தால் அந்த ரமே இருக்கும். வெளி போடலாம். மிளகாத்தூள் என்ன மாதிரி போட்டாது நீங்கள் தான் டேஸ்ட் பார்க்கணும். என்ன இப்போ நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்து நீங்கள் இடையில நல்லா இருக்குது திறமையாக இருக்குது. கொஞ்சம் சப்பு படையில் நினைக்கிறேன். கொஞ்சம் சப்பு படையில் அந்த இருக்குது. அப்படி தான் அது சப்புறதுக்கு பல்லு வேணுமே. பல்லு விட்டோ பல்லு போய் நடக்கு. இப்போ அப்பா சோறுகளில் போயிட்டார். நான் இப்போ இதை போட்டு நல்லா கிண்டி கொண்டிருக்கேன். ஏன்டா அடி பிடிச்சி போடும் டக்கண்டு இது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிக்காய் புளி விட போகிறோம். இங்கே வேறுங்க தேசிக்காய் புளி. எப்பயுமே இந்த கடைசியில் நாங்கள் தேசிக்காய் புளி விடையில தான் விடுங்க. தேசிக்காய் புளி தான் அந்த உப்பு உரைப்பு தூள் போட்டதெல்லாம் அந்த நல்ல டேஸ்ட் ஆக்கி விடுங்க கடைசி நேரத்தில் குடிப்போம். இங்கே வேறுங்க தேசிக்காய் புளி விட்டாச்சு. விட்டு போட்டு கிளந்து எடுத்தா சரி. இந்த
உங்களுக்கு பார்க்க ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பாருங்க, நம்பி என்ன நம்பி செய்து பாருங்க. ஆனால் கூட அவிய வேணும், இது அவிஞ்சா தான் நல்ல டேஸ்ட்டாக வரும். என்ன வாசம்! குடல் வாசம், குடல் கறி எப்படியும் வாசமாக தான் நல்ல திறமையாக தான் வரும். இது நான் செய்த குடல் கறி, நீங்கள் செய்கிற வேறு, நான் செய்கிறது வேறு. ராத்திரி மினக்கிட மாட்டோமே. மினக்கடாட்டி அது டேஸ்ட் இல்லையே, மினக்கிட்ட தானே டேஸ்ட். அந்த தாளிப்போம், உடலை கழுவி போட்டு போடுவோம், உப்பு தூளையும் போட்டு குடல் கறி. சூப்பர், வேறு லெவல். என்ன எனக்கு சாப்பிடணும் போல இடக்குண்டாலும் மெனக்கட்டுப்பாடுண்டே கூடுதலாக. நான் சாப்பிடல, மெனக்கட்டுப்பாடுண்டே கூடி போடாமல் கொஞ்சமே போடுவோம். இல்லை இல்லை, சாப்பிடவே மாட்டேன். நான் கொஞ்சம் சாப்பிடுறது போட்டு சாப்பிடவே மாட்டேன். இங்கே கொஞ்சம் கிணக்கு என்ன இருக்குல்ல, அது கிடக்காட்டுக்குது, இதுக்குள்ளே போட்டு என்னறது. இந்த பாருங்கோ, சாப்பிட இல்லைன்னு சொன்னால் என்னறது. நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு வேண்டாம். இதை பார்க்க எனக்கு ஆசையாக தான் இருக்குது. இன்னொரு கவலையான விஷயம்னு சொன்னால், என்னால் சாப்பிட முடியாது. அப்பா தான் சாப்பிட போகிறேன். இரவுக்கும் இதே சாப்பாடு உங்களுக்கு? இரவுக்கு தான் சாப்பாடு. அப்பாவுக்கு நல்ல ருசியாக இருக்குது. மேலே ஒரு பல்லு இருக்கிறதால ஒவ்வொரு டேஸ்ட் உப்பு புளி என்ன மாதிரி இருக்குன்னு நான் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுது? இப்போ கூட தேவிக்கா புளி வெஞ்சாலும் விட்டு விட்டேன். முதல் விட்ட புளி தான் கணக்கு. இந்த பக்கத்தால் சாப்பிடும் கொஞ்சம். என்ன அந்த உப்பு புளிகள்? இப்போ விட்ட பக்கத்தை விட முதல் விட்ட பக்கம் தான் கணக்கு. உப்பு புளி எல்லாம் கணக்கு. கணக்காக இருக்கு. என்ன நான் இப்போ விட்டது கூடி விட்டு அங்காரி பக்கம் கூடிட்டுது. அந்த இதுகள் என்ன வேறு கிடக்கு? அந்த உரைப்புகள், மற்ற சீரகங்கள், இதுகள் சீரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. இது போட்டு நான் தானே மிளகு தூள்கள் கணக்கு 2. இந்த முறை பாருங்க, மற்றபடி கொட்டுறேன் நான் தூள் எல்லாம். இந்த முறை 2 கரண்ட்டு தான் போட்டு நான். இது கறி மேலே இருக்குது, இல்லாட்டி டெவல் மேலே இருக்கோ, இல்லாட்டி லெவல் மாதிரி இருக்குது. டெவல் மேரிக்கோ கறி மாதிரி தண்ணியாக காய்ச்சணும். தண்ணியாக காய்ச்சணும். இது ஒரு பிரேட்டல் மாதிரி. என்ன பொரியல் மாதிரி இல்லை தானே? இது பொரியல் மாதிரி வந்துட்டு பொரிஞ்சிட்டோ நல்லா. பொரியல லெவல் மாதிரி தான். ஒரு வறுவல் ஒரு பிரேட்டல் தான் சொல்லுவோம். பிரேட்டல்னா கொஞ்சம் தன்மை இருக்கும். எண்ணெய் தன்மை தான் இது கிடையாது. எண்ணெய் தன்மை தான் கூட இருக்குது. கூடி போச்சு எண்ணெய் கொஞ்சம் குறைக்கணும் போல. எண்ணெய் விட்டு பாவிக்கப்படாது. எண்ணெய் கூட இல்லை, கொழுப்புலேருந்து எண்ணெய் வருது. அதோட நாங்கள் விட்டு எண்ணெய் கூட விட்டாச்சு. ஆனால் இனி செய்கிறது நாங்கள் எண்ணெயை கணக்காக விடுவோம். விட்ட எண்ணெய் கணக்கு, புறா விட்ட எண்ணெய் கூடி விட்டு 2ஆம் விட்டோம். இனி எண்ணெயை கணக்காக விடுவோம். அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை விடட்டுமே. என்ன நாங்கள் குறைச்சி தான் பார்த்து கணக்காக விடுவோம், உடம்பு கூடாது. அதுக்கு முன் இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விடுங்க, உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை விடலாம். இதில் கொஞ்சத்தை சாப்பிடாது. இறாக்கு வேண்டா, நான் கடன் கண்ட்ரோலுக்கு போயிட்டேன். துண்டில் சாப்பிடலாம் தானே. குடல் துண்டும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். உண்மையை சொல்லுங்க, அந்த அவிஞ்சிட்டோ அவியலு. அதான் ஏன்டா கன நேரம் அவிக்க மீனை கட்டது. அவிஞ்சிட்டுது பல்லு இல்லாத ஒரு பல்லு தான் மேலே கிடக்கு. அதால் சப்பு பட பஞ்சிப்படுது. சரி, ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எல்லாரும் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க.